மேம், அனஸ்தீஷியா அப்படின்னாலே வெறும் மயக்க மருந்து கொடுக்குறது தானே மேடம்? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் நிவ்யா, மயக்க மருந்து நிபுணர். மயக்க மருந்து நிபுணர்னா வெறும் மயக்க மருந்து கொடுக்கறது மட்டும் கிடையாது. மயக்க மருந்து கொடுக்கறது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குமே வந்து வேறுபடும். ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி சர்ஜரி பண்ண போறோம், அவங்களுக்கு சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் இல்ல பக்கவாதம் இந்த மாதிரி என்ன தொந்தரவுகள் இருக்கு, அந்த தொந்தரவு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் சர்ஜரிக்கு வந்து நம்ம எடுக்க முடியும். ஒன்ஸ் பேஷண்ட்க்கு சர்ஜரி நீட்டு பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் பேஷண்ட் ரிலேட்டட் இல்லை வந்து சர்ஜரி அனஸ்தீஷியா ரிலேட்டடாக வர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு த்ரூஅவுட் த சர்ஜரி பேஷண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு பேஷண்ட்க்கு சேஃபாக அந்த சர்ஜரி வந்து முடிக்கிற வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான். மேம், இந்த மயக்க மருந்து கொடுக்கறது வந்து பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மயக்க மருந்து தான் கொடுப்பீங்களா? அப்படி கிடையாது. என்ன சர்ஜரி பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் என்ன மயக்க மருந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து டிசைட் பண்றோம். ஜென்ரலா ரெண்டு ப்ராட் கேட்டகரிஸா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஜெனரல் அனஸ்தீஷியா, இன்னொன்று வந்து ரீஜனல் அனஸ்தீஷியா.